ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுகவின் கூட்டணி கட்சிகள் அறிவித்திருக்கின்றன. காங்கிரஸ் தொடங்கி தற்போது விசிக வரை அந்த கட்சிகள் புறக்கணித்திருப்பதாக அறிவித்திருக்கின்றன. விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, விவரம். கோபால், குடியரசு தினம், சுதந்திர தினம் ஆகிய இந்த 2 நாட்களிலும் ஆளுநர் தேநீர் விருந்து வழங்குவது வழக்கமாகவே இருக்கிறது. ஆனால் கிட்டத்தட்ட இந்த 3 ஆண்டுகளாகவே திமுக பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு தேநீர் விருந்தையும் புறக்கணிக்கக்கூடிய ஒரு செயல்கள் தான் தமிழகத்தில் அரங்கேறி வருகிறது. திமுக மட்டுமல்லாமல் திமுக கூட்டணி கட்சிகளும் ஆளுநருடைய தேநீர் விருந்தை ஒவ்வொரு ஆண்டும் புறக்கணித்து வருகின்றன. அந்த அடிப்படையில் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி ஆளுநருடைய செயல்பாடுகளை கண்டிக்கக்கூடிய வகையிலும் தமிழகத்தினுடைய பல்வேறு மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் இருக்கக்கூடிய ஆளுநருக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில் சட்டப்பேரவையிலேயே அவர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து அவர்கள் சட்டப்பேரவையில் வருகை தந்திருந்தனர். ஆளுநருடைய உரையை புறக்கணிப்பதற்காகவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காகவும் அந்த கருப்பு பட்டையை நாங்கள் அணிந்திருக்கிறோம் என்று அப்போதே அவர் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் காங்கிரஸ் இந்த தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக ஏற்கனவே அறிவித்திருக்கக்கூடியதை தொடர்ந்து திமுகவினுடைய மற்ற தோழமை கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய இந்த 2 கட்சிகளும் தற்போது ஆளுநருடைய தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறோம் என்ற ஒரு அறிவிப்பை தற்போது வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்பது ஆளுநருடைய செயல்பாடுகள். ஆளுநர் தமிழகத்தை ஒரு பாராமுகத்தோடு நடத்துகிறார். அதிலும் குறிப்பாக தமிழக அரசோடு ஒரு நட்புணர்வு பாராட்டாமல் தொடர்ந்து ஒரு எதிர் திசையிலேயே அவர் பயணிக்கிறார். சட்டமன்றத்தில் அவர் வெளியேறிய போதும் கூட இது தொடர்பான ஒரு கருத்துக்களை, கண்டனத்தினை திமுகவினுடைய தோழமை கட்சிகள் எல்லாம் பதிவு செய்திருந்தன. திமுக இதற்கு ஆர்ப்பாட்டமே நடத்தியிருந்தக்கூடிய நிலையில அதனுடைய தோழமை கட்சிகள் இதற்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருந்தனர். அது மட்டுமில்லாமல் பல்கலைக்கழக துணைவேந்தருடைய நியமனம் தொடங்கி தமிழக அரசு கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு சட்ட மசோதாக்களுக்கும் ஆளுநர் அதை காத்திருப்பிலேயே வைத்துவிட்டு அதை திரும்ப அனுப்பக்கூடிய ஒரு செயல்களை தொடர்ந்து செய்து வருகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து திமுக அதனுடைய தோழமை கட்சிகள் அனைவரும் தெரிவித்திருக்கின்றனர். அதன் ஒரு காரணமாகவே இந்த தேநீர் விருந்தை தற்போது புறக்கணிக்கப் போவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகள் தற்போது அறிவித்திருக்கின்றன. திமுக, அதிமுக போன்ற மிகப்பெரிய கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்பது இன்னும் சில நேரத்தில் தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. கோபால். சிவா, உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.